அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சாரீக்கு ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் பண்ணியிருந்தோம். அந்த டிசைனை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த சாரீ வந்து ஒரு ஃபேன்சி காட்டன் சாரீ டைப்பில் தான் இருந்தது. இதுக்கு பாருங்கள், லேஸ் கேன்வாஸ் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக ஒரு டீசெண்டான லுக்கில் ஒரு சிம்பிளான டிசைன் தான் பண்ணியிருக்கோம். இது ரொம்பவே சீக்கிரமாக டக்குன்னு பண்ணிடலாம். நீங்கள் ஒரு தச்சு முடித்த ப்ளவுஸில் கூட இந்த டிசைன் பண்ணிக்க முடியும். வாங்க இது இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி எல்லாமே ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சாரியில் கொஞ்சம் பிங்க் கலர் வந்திருந்ததால் பிங்க் கலர் வந்து தனியாக கிளாத் என்கிட்ட இருந்தது. ஸோ அதில் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா பைப்பிங் பண்ணிக்கிறேன். அதாவது ப்ளவுஸ் வந்து நெக்கு திருப்பி அடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் திருப்பி அடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து பைப்பிங் பண்ணிக்கிறேன். இப்படி பண்ணும்போது நமக்கு பைப்பிங் கொஞ்சம் ஃபினிஷிங்காக நல்லா வரும். அதுக்காக தான் த்ரெட் பைப்பிங் பண்ண மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. பட் வந்து த்ரெட்டு கிடையாது, வெறும் கிளாத் மட்டும் வச்சு தான் நம்ம பண்ணிக்க போகிறோம். கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நேர் பக்கத்தில் வச்சு பைப்பிங் கிளாத்தை உள் பக்கமாக தையல் போட்டுட்டு வாங்க. கொஞ்சம் பைப்பிங் கிளாத் வெளியில் தெரிகிற மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி பைப்பிங் பண்ணும்போது பைப்பிங் பண்ண வராதவங்களும் ஈஸியாக பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில். இதை ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம சேனலில் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பைப்பிங்கானது, போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து வச்சிட்டோம். இப்போ இந்த மாதிரி வச்சு நீங்கள் உருட்டி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அழகாக மெலிசாக வரும். இப்போ பாருங்கள், இந்த சாரியில் வந்து கொஞ்சம் லைட் பேபி பிங்க் கலரில் கொஞ்சம் டிசைன் ஷேட்லாம் வந்திருந்தது. ஸோ வந்து நான் வந்து அதையே வந்து பைப்பிங்காக யூஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, இதுக்கு டிசைன் பண்ணுறதுக்காக கோல்டன் கலர் டிஷ்யூ கிளாத் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இதில் எல்லாமே கோல்டன் கலர் தான் லைன்ஸ் எல்லாமே வந்திருந்தது. ஸோ கோல்டன் கலர் கிளாத் கொடுக்கும்போது கொஞ்சம் கிராண்டாக தெரியும் அப்படின்றதுக்காக கோல்டன் கலரில் வந்து நான் டிஷ்யூ கிளாத் கொடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து பாருங்கள், நம்ம பைப்பிங் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறமா எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். இந்த டிசைனுக்காக பார்த்திங்கன்னா, நீங்கள் எந்த கேன்வாஸோ எந்த லேஸோ யூஸ் பண்ண தேவையில்ல. ஒரு சில கஸ்டமர் பார்த்திங்கன்னா, எனக்கு வந்து எந்த லேஸ்லாம் வேண்டாம், கிராண்டாக எதுவும் இல்லாமல் சிம்பிளாக நீட்டாக டிசைன் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. லேஸ் ஸ்டோன் அந்த மாதிரிலாம் இல்லாமல், அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன் தைச்சி கொடுங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியாவாக இது இருக்கும். இப்போ வாங்க, நம்ம வந்து பைப்பிங் பண்ணி முடிச்சிட்டோம். பைப்பிங் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, டிஷ்யூ கிளாத் வந்து கோல்டன் கலரில் சேம் அந்த என்ன கோல்டு அதில் ப்ளவுஸில் இருக்கோ அதே கோல்டன் கலரில் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சுக்கு பார்த்திங்கன்னா சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் நிறைய பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 3 இன்ச்சுக்கு இல்லைனா 2.5 இன்ச்சுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து டிசைன் பண்ணுறதுக்காக அந்த நெக்குக்கு பக்கத்தில் 1 இன்ச் இடம் விட்டுட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் நான். அந்த மார்க் மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இங்கே பாருங்கள், கிளாத்தை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா 4ஆக மடிச்சுட்டு பிசுறுலாம் கட் பண்ணிவிட்டு சதுரமாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறமும் இன்னொரு மடிப்பு மடித்து இந்த மாதிரி அரை முக்கோணமாக பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. ப்ளவுஸ் மேலே அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. அதாவது ஷோல்டரோட சென்டர்லேருந்து வச்சு தைச்சிட்டு வாங்க. பாருங்கள், ஒரு பீஸை எடுத்துகிட்டு அதை வந்து இந்த மாதிரி 4ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் 8ஆக மடித்து அந்த மாதிரி வச்சு தையல் போடுங்க. நான் வச்சு எப்படி தையல் போடுறேனோ அதே மாதிரி வச்சு போட்டுட்டு வாங்க. ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று, ரொம்ப ஒன்றுக்கு மேலே ஒன்று இல்லாமல் ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று கரெக்டாக வர மாதிரி வச்சுட்டு வாங்க. ஃபஸ்ட்டு 2ஆக மடிக்கணும். சதுரமாக இருக்கிற வந்து 2ஆக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு அதுக்கப்புறம் 8ஆக மடிக்கணும். 4ஆக மடிச்சுட்டு 8ஆக மடிச்சுட்டு இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுட்டு வாங்க. நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து முக்கோணங்களாக தைச்சி வச்சுட்டு பிசுறுலாம் கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு மடிப்பு மடித்து இந்த மாதிரி கூட வச்சுட்டு வரலாம். இந்த மாதிரி வைக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் வந்து ஒன் சைடு மட்டும்தாங்க வைக்கிறேன். ஒன் சைடு வந்து டவுன் ஆகிற மாதிரி டிசைன் தான் இது பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப அர்ஜெண்ட்டாக வேற கொடுக்க வேண்டியிருந்தது. ஸோ பாருங்கள், நம்ம இந்த மாதிரி தான் அதை மடித்து டிசைன் பண்ண போகிறோம். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்துட்டு இப்போ வந்து மறுபடியும் நம்ம வைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த நெக்கில் இருந்து எப்படி டவுன் பண்ணி வச்சுருக்கேன்னு பாருங்கள். எனக்கு ஒன் சைடு மட்டும் டிசைன் வச்சா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதுக்காக நான் ஒன் சைடு மட்டும் வைக்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னாலும் நீங்கள் ரவுண்டாகவே வச்சுக்கலாம். நான் வந்து ஒன் சைடு மட்டும் வைக்கிறேன். கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா பர்த்டேன்னு அவங்களுக்கு
கொஞ்சம் எதனா சிம்பிளாக டிசைன் பண்ணி கொடுங்கக்கா அப்படின்னு கேட்டிருந்ததுனால நான் இந்த டிசைனை நானே செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணி இந்த மாதிரி தைக்கலாம் அப்படின்னு யோசித்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த டிசைன் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு. ஆனால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டார்க் கலர் கிளாத்தில் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா அட்ராக்ஷனாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸுமே கொஞ்சம் லைட் கலர் தான், சாரியுமே லைட் கலர் சாரீ. நீங்கள் டார்க் கலரில் பண்ணும்போது இன்னும் அழகாக இருக்கும். பாருங்கள் உங்களுக்கு எத்தனை பீஸ் தேவைப்படுதோ அத்தனை பீஸ் வச்சு ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று வச்சு இந்த மாதிரி வச்சுக்கிட்டே வந்துடுங்க. நான் ஃப்ரண்ட்லேயும் வச்சுருந்தேன். ஃப்ரண்ட்டில் ஒரு 3 பீஸ் வச்சு சரி கிளாத் மீதி இருந்தாலும் நான் ஃப்ரண்ட்லேயும் வச்சுருந்தேன். பைப்பிங்க்கு பக்கத்தில் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி டிசைன் வச்சுட்டோம். அதை வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். த்ரெட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பிசுறுகள் எல்லாத்தையும் அழகாக கட் பண்ணிவிடுங்க. பொறுமையாக ப்ளவுஸை கட் பண்ணிட வேண்டாம். பார்த்து பொறுமையாக சிசர் யூஸ் பண்ணி பொறுமையாக எக்ஸ்ட்ராவாக இருக்கிற பிசுறுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா பிசுறு வெளியே தெரியும். ஸோ ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி எக்ஸ்ட்ராவாக அந்த தையலுக்கு வெளியே அதிகமாக இருக்கிறது எல்லாத்தையும் இந்த மாதிரி பாருங்கள் பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். அந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிற டிசைனை இந்த மாதிரி 2ஆக பிரிங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி பண்ணி நல்லா புஷ் பண்ணி விட்டுட்டு அழுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி மேல் பக்கத்துலேருந்து அழுத்திங்கன்னா பாருங்கள் எப்படி வருது இந்த டிசைன் என்னம்னு. இந்த டிசைன் பாருங்கள் ஒரு சின்ன சதுரமாக உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணும்போது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்படி பண்ணிவிட்டு இன்னொரு சதுரத்தையும் அதே மாதிரி பண்ணிவிட்டு ஒரு பீட்ஸ் போட்டுட்டு அந்த த்ரெட்லேயே அதிலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி லாக் பண்ணி கொடுங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி மடித்து கொடுத்துட்டு அந்த எண்டில் அந்த துணியோட நம்ம கொடுத்துருக்க அந்த கோல்டன் கிளாத்தோட எண்டில் அதில் ஊசியில் நான் அந்த ஊசி குத்தி எடுத்துட்டு அதில் ஒரு பீட் போட்டு இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற இன்னொரு பீஸ் மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி அட்டாச் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பீட்ஸும் ஜாயிண்ட் ஆகிடும். இந்த டிசைனும் செட் ஆகி வரும். பாருங்கள் இந்த மாதிரி தான். அதாவது நல்லா 2ஆக ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த கிளாத்தை ஒரு புஷ் கொடுத்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பாருங்கள் இந்த மாதிரி ஷேப்பில் வரும். அது நிற்கிறதுக்கு அந்த டிசைன் இப்படி நிற்கிறதுக்காக நீடியில் குத்தி இந்த மாதிரி எடுத்துட்டு அதில் ஒரு பீடு போட்டுட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு போயிடுங்க. அப்படியே லைனாக போக வேண்டியது தான். பாருங்கள் இந்த மாதிரி தான். இப்போ பாருங்கள் இதே மாதிரி நம்ம எல்லா டிசைனுக்கும் பண்ணிக்கலாம். ஹேண்டுக்குமே நான் இந்த மாதிரி தான் டிசைன் ரெடி பண்ணியிருந்தேன். அதாவது சென்டரில் பாருங்கள் இந்த மாதிரி சென்டரில் கொடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். இங்கே கீழே பைப்பிங் பண்ணிவிட்டு சென்டரில் இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி கொடுத்துட்டு பீடும் தைச்சி முடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஹேண்ட் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த டிசைனை ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் பேக்குக்கும் டிசைன் ரெடி பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்லேயும் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஸ்லீவும் ஜாயின் பண்ண போகிறேன் டிசைன் ரெடி பண்ணிவிட்டு. இப்போ பாருங்கள் ஸ்லீவ் நம்ம வச்சு நான் சென்டரில் தான் டிசைன் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு கையில் பைப்பிங்க்கு பக்கத்துலேயே பார்டர் மாதிரி வேணும்னாலும் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இருக்கட்டும்னால சென்டரில் பண்ணியிருந்தேன். இப்போ பாருங்கள் பேக்லேயும் டிசைன் பண்ணி நான் முடிச்சிட்டேன். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா தைச்சி முடித்த ப்ளவுஸ்லேயே கூட நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிக்க முடியும். ரொம்பவே குயிக்காக சிம்பிளாக நீட்டாக பண்ணக்கூடிய டிசைன் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தாங்க நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் வரும்.